ஹாய் கைஸ், நான் ஷண்முகம். இப்போ பார்க்க போறது இந்த வாரத்தோட மோஸ்ட் ஹிலாரியஸ் மூவி. விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்கிற மாதிரியான படம் வந்து ஒரு ஜாதி ஜாதகம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வக்கீல் படம் ஒன்று பண்ணியிருப்பார், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அதோட அதெல்லாம் அது சிரிப்பு இருக்காது, ஆனால் கொஞ்சம் வில்லத்தனமாகவும் நல்லா இருக்கும். ஆனால் இது வந்து விழுந்து விழுந்து சிரிச்ச மாதிரியான படம். ஓகே, நம்ம ஆளுக்கு வந்து 38 வயசு ஆச்சு, சரிங்களா? ஆனால் அவருக்கு வந்து இப்போ 38 வயசா 28 வயசா அது பண்ண டவுட்டு. ஸோ அவருக்கு வந்து இப்போ வரைக்கும் கல்யாணமே ஆகலை, சரிங்களா? ஆனால் பின்னாடி போன தங்கச்சிக்கா இருக்கும், முன்னாடி போன அண்ணனுக்கா இருக்கு, சுற்றி இருக்க எல்லாருக்கும் இருக்கும். இவர் மட்டும் கல்யாணம் இருக்காது. அதாவது கனவுல கூட கல்யாணம் பண்ணலாமான்னு போவார். அப்போ இந்த இந்த அதாவது இந்த யூடியூப்ல எல்லாம் சில ஆட் வரும். அதாவது, நிறுத்திங்க, இந்த கல்யாணம் நடக்காது. ஐயோ சம்மந்தி, என் குடும்ப வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. ஏன்டா அப்படின்னா, நீங்க என்னமா கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க என்ன கொடுக்கவே இல்லைங்கிற மாதிரி. பொண்ணோட அப்பங்கார் என்ன பண்ணியிருப்பா, எல்லாம் கனவு சரிங்களா? 5 கோடி கொடுத்தாருன்னோடனே அவன் வந்து 5 கோடி வந்துட்டுப்பா, பொண்ணு இப்போ என்ன கல்யாணம் பண்ணி விடுங்கன்னு. அப்பா, நான் வந்து வாக்கில் சிறந்தவன், உனக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை எனக்கு போட்டு ஒரு கல்யாணம் பண்ணி கனவு வரும். ஸோ அங்கே ஆரம்பி அந்த சீனே செம சூப்பராக தான் இருக்கும். இவங்க எடுத்திருக்க விதம், நான் சொல்கிற விதத்தை தாண்டி இவங்க எடுத்திருக்க விதம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து என்ன ஆகுனா வந்து ஆ ஸோ அங்கே வந்து எந்திரிச்சு போமா, டே கனவா அது, நான் ஊரில் போய் வேலையை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி ஊருக்கு தாத்தா ஃபோன் பண்ணி, ஏன்னா நீ பொண்ணு பார்க்குற, நான் வந்து கல்யாணம் பண்ணுறோம் ஓகே அப்படின்னு 2 நாள் நம்ம போகிறலாம் அது மாதிரின்னு சொல்லிட்டு போன வைப்பார். இவன் ட்ரெயினில் வரும்போது பார்ப்பான். அதாவது இந்த லவ் ஃபெயிலியர் பசங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு நம்மளை ஏன் இதுக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் தெரியாமல் இருக்கும்போது சுற்றி இருக்க எல்லாமே தப்பாக தெரியுது. அதே மாதிரி என் தலைவனுக்கு எல்லாமே தப்பாக தெரியும், சரிங்களா? ஸோ அப்புறம் என்ன ஆகுனா வந்து நேராக ஊருக்கு கிளம்பி வருவான். என்ன தாத்தா அவர் போயிட்டார்ல, என்னைய கூப்பிட்டு தானே போகிறேன், உன்னைய கூப்பிட்டு போகிறேன் என்னடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா தாத்தா செத்து போயிருப்பார். ஏய் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி மிஸ் ஆகி உட்காந்துருப்பான். சரி சொல்லி அப்புறம் ஒரு பொண்ணை பிடிச்சி போயிடும். ஸோ அந்த பொண்ணை பிடிச்சிட்டு போகும்போது அந்த பொண்ணை பிடி கேட்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்லிடும், இல்லை நான் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு வேலைக்கு போகிற பொண்ணு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்தோம். அப்புறம் பாட்டி நடக்கும்போது நம்ம இந்த படம் வாழை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனை பார்ப்பான். அந்த பொண்ணு என்ன பண்ணும், நான் ஒரு வருஷம் ஜோசியம் படிச்சிருக்கேன், பாமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், ஆனால் கையை தாங்கினோடனே கையை பார்த்துட்டு, உனக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது, அதுவும் வேற எதுவும் இல்லை, உன் குடும்பத்தில் என்ன வரப்போகுது, ஆனால் நீ பத்திரமா இருக்கணும், உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி அதெல்லாம் ஓகே, என் கல்யாணம் எப்படி நடக்கும், அதுதான் உன் கையிலே இல்லையே, அதை எப்படி சொல்றது? அப்புறம் அதெல்லாம் டவுட்டு தான், நீ எதுக்கு வேணா ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடும். உடனே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குங்க பேர் வர பொண்ண போகிறான். இவனே ஒரு ரீசன் கண்டுபிடிச்சு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான், புதுசாக ரிஜெக்ட் பண்ணுவான். அது எப்படின்னா, என்ன ராசி ராசி நட்சத்திரம் பார்ப்பான். அது நான் நீ வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, இதெல்லாம் சமைக்க தெரியுமா உனக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். இதுக்கப்புறம் ஒரு பொண்ணை பிடிச்சிக்கோ, அந்த பொண்ணை போய் ப்ரப்போஸ் பண்ண போவா, கல்யாணம் வரைக்கும் போய் அந்த பொண்ணு என்ன பண்ணா, நான் ஸ்கூலில் படித்த இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் ஒரு லெஸ்பியன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நடக்கு. ஹேய் இது என்னதான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. பேச்சலர்ஸ் ஸோ இவன் வந்து கல்யாணம் போகுது. ஸோ பேச்சலர்ஸ் பார்ட்டி ஒன்று வச்சிருப்பான், ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும். அங்கே ஒரு சம்பவம் ஆயிடும். அந்த வீடியோ ஊர் பொழுக்க பரவி, இவன் கேதான் இவன் கிடைக்கிற பொண்ணையும் கிடைக்க பறி போட்டுருவாங்க. ஏய் என்னதான் இருக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி தெரி பிடிச்சி உட்காந்துருக்கும் போது, அதுக்கப்புறம் தான் திரும்பி இந்த பொண்ணு ஏதாச்சும் பார்த்தோம்னா அந்த பொண்ணு இதே மாதிரி சொல்லும், டேய் வத்துடா பாய், என்ன வந்து போகிறேன் நீ இரு, நான் உங்களை பார்க்குற வரைக்கும் தோணல, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு கண்ணுதான் கேட்க வந்திருக்கும்ல, விடு அந்த பொண்ணு தீட்டு போகிறேன். டேய் அந்த பொண்ணு நல்லா இருக்குது பேசிட்டு இருக்கா தீட்டு போறீங்க. அந்த பொண்ணு பைத்தியம் பாஸ், பைத்தியமா பிச்சை கேட்டித்தெல்லாம் வாழ்க்கை வீணாக்குறேன்னு முதல்ல விட்டான்ல. ஸோ அதை போய் ட்ரீம் ட்ரை பண்ணி பார்த்தா. ஸோ அது எப்படி இவனுக்கு ரிவர்ஸ் ஆகுங்கிற மாதிரி படம் முழுக்க இவன் பொண்ணு தேடுறது, அது எந்தளவுக்கு ஃபன்னாக மாறுதுங்கிற மாதிரி தான் ஃபுல் கதை போகும். செம்ம ஜாலியாக போகும், செம்ம ஃபுல் ஃபன் ரைடாக போகும். ஜான்சஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உண்மையிலே சூப்பர் படம். ஸோ இதே மாதிரி நல்ல ரிவ்யூலேருந்து பார்க்குறது வரைக்கும் தலவை.